போன் பண்ணி பாப்போம். சொல்லுங்க. அமுல் பேபி, நான் ரெடியா இருக்கிறேன். நீ வீட்டுக்கு சீக்கிரமா வந்துரு. நம்ம வெளியே டின்னருக்கு ஹோட்டலுக்கு போலாம். அமுல் பேபி, சொல்லுங்க. ஹோட்டலுக்கு போலாம்ல? நான் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா போறோம்ல. கட் பண்ணிட்டான். அவன் அவ்வளவு கட் பண்ண மாட்டான். இந்த நெட்வொர்க் தான் கட் ஆயிருக்கும். தான் வரேன்ட்டான்ல, கண்டிப்பா கூட்டு போயிடுவான். சத்யா, ஏய் டைம் ஆயிடுச்சுடி, இன்னும் நீ சாப்பிட வரல? இங்க உள்ளே இருந்துட்டு என்ன பண்ற? எனக்கு சாப்பாடு வேணும். ஏன் பசிக்கல? எனக்கு செம்ம பசியா இருக்குது. ஆனா எனக்கு சாப்பாடு வேணாம். ஏன்னா நானும் அமுல் பேபியோ இப்போ ஹோட்டலுக்கு போறோம். என் அமுல் பேபி ஆசாசியா இப்போ வந்து கூட்டின்னு போறான். ஓ ஓகே ஓகே. அம்மா தாயே, எனக்கு பசிக்குதுமா, நான் போய் சாப்பிடுறேன். போங்க போங்க போங்க. எல்லாம் நேரண்டி. அமுல் பேபி சீக்கிரம் வாங்க. எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? ஆபீஸ்ல வச்சு இந்த பெயிண்டிங் எப்படி மாயமா போச்சு? யார் எடுத்திருப்பானே தெரியல. ஒருவேளை நான் எங்கேயாவது மாத்தி வச்சிட்டனோ? இல்லையே, சேஃப்டியா இருக்கும் தான் நம்ம அங்க வச்சோம். அங்கிருந்து வேற எங்கேயும் நான் எடுத்துட்டு போலியே. எப்படி? மாப்பிள்ள இன்னும் ஏன் இங்கேயே இருக்கா? இன்னும் ஏன் வீட்டுக்கு போல? மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, வீட்டுக்கு போகாம இங்கேயே நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மனசே சரியில்லடா. ஏன்டா? ஒரு வாரத்துல ஆக்ரா போறோம். அங்க வச்சு அந்த பெயிண்டிங்கை கொடுக்க போறேன் சந்தோஷத்துல இருந்தேன். ஆனா இப்ப அந்த பெயிண்டிங்கே காணோம். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலடா. ஃபீல் பண்ணாத மாப்பிள்ள, கிடைச்சிரும்டா. எப்படிடா? அது எப்படி காணா போச்சுன்னே தெரியல. அது எப்படி கிடைக்கும்? மாப்பிள்ள, எனக்கு என்னமோ என் மனசுக்கு தோணுது, உன்னோட அன்பு உண்மையானதுன்னா நிச்சயம் அந்த பெயிண்டிங் கிடைச்சிரும்டா. நீ எதுக்கும் கவலைப்படாம வீட்டுக்கு போடா. போ மாப்பிள்ள. என்ன செல்லம்?
என்னடி நீயும் பிரபுவும் டின்னருக்கு போறதா சொன்னீங்க? அவன் புள்ள வந்தா தானே போக முடியும். இன்னும் வரலையா அவன்? என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன் மனசுல? வரட்டும், இன்னைக்கு எங்க இருக்கான் அவன்? டேய் நில்லுடா, உனக்கு தான் போன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கா? என்ன விஷயமா? என்ன விஷயமா? நீ டின்னருக்கு கூட்டிட்டு போவேன்னு ஒருத்திங்க காத்துக்கிட்டு இருக்கா. நீ என்னடானா இப்ப வர? மம்மி, நான் வரேன்னு கன்ஃபார்ம் எல்லாம் சொல்ல, பாக்குறேன்னு தான் சொன்னேன். ரெண்டுமே ஒண்ணுதான்டா. நீ வருவேன்னு அவ சாப்பிடாம எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? வர லேட் ஆகும்னா ஒரு போன் பண்ணியாவது சொல்லிருக்கலாம்ல. வீட்ல பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்காங்கிற பொறுப்போட நடந்துக்கோ. மா, நானே செம்ம மூட் அவுட்ல வந்திருக்கேன். நீ வேற ஏதாவது பேசி டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத, போ. ஏய் நில்லு, நான் உன்னை டென்ஷன் பண்ணிட்டு இருக்கேனா? நீ தாண்டா அவளை போட்டு டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்க. எல்லா விஷயத்திலயுமே அவளை காக்க வச்சு அவ கழுத்து அறுக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. ஏண்டா பொண்டாட்டினாலே உங்களுக்கு எல்லாம் கிள்ளுக்கிறதானா? இப்ப எதுக்கு நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? இல்ல, ஏதாவது ஒரு விஷயத்துல நீ அவளை ஏமாத்திட்டே தாண்டா இருக்க. ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சா அதை உடனே நீ செஞ்சு முடிக்க மாட்டேங்கிற. அதுல என்னடா உனக்கு சர்ப்ரைஸ் வேண்டி கிடக்கு? டேய், அவ பாவண்டா. ஒவ்வொரு வாட்டியும் அவ எதிர்பார்த்து ஏமாந்து போய்கிட்டே இருக்கா. மம்மி, இப்ப நீ எந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்க? எல்லா நாளும் நீ ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே தானடா இருக்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ அவளை என்னைக்கு தாண்டா சந்தோஷமா வச்சுக்க போற? நானே மூட் அவுட்ல வந்திருக்கேன் சொல்றேன். நீ வேற ஏதாவது பேசி நீ டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. போ, உன் வேலையை பாரு. இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். டேய் சும்மா போமி. இவனை என்னதான் பண்றது? ஐயா, ஏங்க இப்படி பண்றீங்க? நான் வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா நீ சாப்பிட்டு தூங்குன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இப்போ உங்க உடம்பு வர சரியில்லாம இருக்கு. இந்த நேரத்துல ஏங்க இப்படி பண்றீங்க? நம்ம வெளில போய் சாப்பிடலாம்னு சொன்னதுக்கு நீ சரின்னு தானே சொன்ன அமுல் பேபி. நான் பார்க்கலாம் தானேங்க சொன்னேன். நான் சீக்கிரம் வந்துட்டா ஓகேங்க. ஆனா நான் வரத்துக்கு தான் லேட் ஆயிடுச்சுல. லேட் ஆனா என்ன பரவாயில்ல, வா இப்ப போய் சாப்பிட்டு வரலாம். இந்த நேரத்துல என்னங்க நீங்க இந்த நேரத்துல போய் சாப்பிட்டு வரலாம் சொல்றீங்க? இப்பதான் நீங்க ஹாஸ்பிட்டல்ல வந்திருக்கீங்க. உங்க உடம்பு இருக்க கண்டிஷனை மறந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. நம்ம நாளைக்கு வெளில போலாம். இப்ப போய் நீங்க சாப்பிட்டு வாங்க, போங்க. சரி, நீ வா சாப்பிடலாம். இல்ல, எனக்கு வேணாம். நீங்க சாப்பிட்டு தூங்குங்க. ஏன் வேணாம்? எனக்கு பசிக்கலங்க. நீங்க போய் சாப்பிடுங்க. இப்படியெல்லாம் சொன்ன நீ கேட்க மாட்டா. இரு வரோம். எங்க பேபி, அமுல் பேபி. என்னங்க? ஏன் சுக்காரா? எதுக்குங்க? சாப்பாடு தந்துக்கிறேன் அமுல் பேபி, சாப்பிடு. ஏங்க, எனக்கு தான் வேணாம் சொன்னலங்க. என்ன வேணாம்? சாப்பிடாம பார்த்தா எப்படி தூக்கம் வரும்? ஏஞ்சி சாப்பிடு. வேணாம் சொன்னா புரிஞ்சுக்கோங்களேன். நீங்க போய் சாப்பிடுங்க, எனக்கு வேணாம். நீ என்ன சொன்னாலும் நான் போக மாட்டேன். நீ இப்ப சாப்பிட்டு தான் ஆகணும். ஏங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நீ மட்டும் நான் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது என்ன அதட்டி உருட்டி மிரட்டி பயமுத்தி சாப்பிட வச்சல. அதட்டி உருட்டி மிரட்டி அப்படியே பண்ண? ஆமா,
நீ சொன்ன உடனே நான் சாப்பிட்டேன்ல. இப்ப நீ மட்டும் என் பேச்ச கேட்க மாட்டியா? அதெல்லாம் தெரியாது. நீ ஒண்ணு எஞ்சி சாப்பிடு. எந்திரி அமுல் பேபி, எந்திரி எந்திரி. சரி இருங்க இருங்க, நானே எந்திரிக்கிறேன். இதான் நல்ல புள்ளிகாலு. கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். நான் தான் ஊட்டி விடுவேன். ஊட்டி விடுவீங்களா? நானே சின்ன குழந்தையா? நீ மட்டும் ஆஸ்பத்திரியில ஊட்டி விட்டல. ஏங்க, அப்ப உங்க கையில அடிபட்டுருச்சு, நான் ஊட்டி விட்டேன். இப்ப என் கை நல்லா தானேங்க இருக்கு. இருங்க, நான் போய் கை கழுவிட்டு வரேன். இரவல் பேபி, இப்ப நீ ஏஞ்சி கை கழுவ போனா மனசு மாறிடுவேன். அதனாலதான் நானே கையை கழுவின்னு ரெடி ஆத்துன்னு வந்துக்கிறேன். சாப்பிடு. இல்லங்க, ஏன் நான் ஊட்டி விட்டா நீ சாப்பிட மாட்டியா? சரி ஊட்டுங்க. ரவுடி பேபி என் மேலே எவ்வளோ பாசமாக அன்பாக இருக்காங்கன்றத ஒவ்வொரு வாட்டியும் காட்டிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு அன்பை காட்டுறதுக்கு கிடைச்ச சான்ஸையும் நான் தான் சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு நினச்சி கோட்டையை விட்டுட்டேன். அந்த பெயிண்டிங் ஆக்ராவுக்கு போய் கொடுக்கணுன்றதே முடிவு பண்ணியிருக்க கூடாது. ரவுடி பேபி வீட்டுக்கு வந்த உடனே கொடுத்துருக்கணும். அதை அவங்க பார்த்துருந்தாங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த பெயிண்டிங் எங்கே போச்சு, என்ன ஆச்சுன்னே தெரில. அமுல் பேபி எதையோ நினைச்சு ஒரு மாதிரியா இருக்கிறான். என்னன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு போதுங்க. அதுவுல போதுன்றா? இல்ல, எனக்கு ஏதோ லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? சரி, டா குடிச்சிட்டு நல்லா தூங்கு. நீங்க சாப்பிடுங்க. பத்துக்கோ. தேங்க்ஸ். நீங்க சாப்பிட்டீங்களா? டேப்லெட்? சரி, நீங்க வா. என்ன? இங்க வா. என்னங்க? உனக்கு தலைவலி இதுன்னு சொன்னல, அதான் தைலம் தேய்ச்சி விட போறேன். இங்க இருந்து படு.
அமுல் பேபி, அமுல் பேபி. எங்க போனானே தெரியலையே. அத்தா, என்னம்மா? அமுல் பேபியை பாத்தீங்களா? இல்லையே. ஏன்? சார் காலையிலே சீக்கிரமா கிளம்பி ஆபீஸ் போயிட்டாங்க. ஆபீஸ் போயிட்டானா? ஆமாங்கா. என்னாண்ட சொல்லாம அப்படியெல்லாம் போக மாட்டானே. அவன் நேத்துல இருந்தே ஒரு மாதிரி மூட் அவுட்டா தாண்டி இருந்தான். ஏதோ பிரச்சனையில இருக்கான்னு நினைக்கிறேன். நைட்டு என்கிட்டயே கோவப்பட்டான். அமுல் பேபிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. வீட்டுல இருந்து ஏன் இப்படி இருக்கிறான்? ஃபோன் பண்ணி அவனாண்டியே கேட்டுருவோமா? என்னையா எப்பவுமே பறக்கா வெட்டி மாதிரி பரபரன்னு பறந்துட்டு இருப்பா. இன்னைக்கு என்னமோ பம்மிக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. யாரம்மா சொல்ற? வேற யார சொல்லுவேன்? இதோ நிக்கிறாளே இந்த மகாராணியை தான் சொல்றேன். ஆமா, என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா? தெரியும். ஆனா அத உன் வாயால சொன்னா தானே கேக்குறதுக்கு நல்லா இருக்கும். எப்ப பார்த்தாலும் இவள உள்ளங்கையிலேயே வச்சு தாங்கிட்டு இருப்பான்ல. அது யாருமா? அதான் எனக்கு தம்பின்னு ஒருத்தன் பிறந்திருக்கானே. ஓ, மாப்பிளைய சொல்றியாமா? அவன் 2 நாளா இவளை ஏறெடுத்து கூட பாக்கல போல இருக்கு. பாவம், அவனுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. மூட் அவுட்லயே இருக்கான். அதான் இவ இப்படி இருக்கா. ஆனா இவ இப்படி இருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இவ இப்படி இருந்தாதான் இந்த வீடே அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லனா இந்நேரம் என்ன குதியாட்டம் போட்டிருப்பா. முக்கியமா நம்மள வம்புக்கு இழுக்கிறதே வேலையா வச்சிருப்பால. முதல்லலாம் பார்ட் டைமா பண்ணிட்டு இருந்தாமா, இப்போ முழு நேரமா அதான் வேலைய பாத்துட்டு இருக்கா. அண்ணாத்த, நான் ஏற்கனவே செம்ம கான்ல இருக்கிறேன். தயவு செஞ்சு அண்ணியார் இங்க இருந்து கூட்டின்னு போயிடுங்க. இல்லனா என்ன நடுவோன்னு எனக்கே தெரியாது. ஏய், என்னடி பயமுறுத்துறியா? என்ன நடக்கும்? என்ன பண்ணுவ?